உங்களை யாரும் மிரட்டவோ இல்ல மாத்தி சொல்ல வைக்கவோ முடியாது. உங்க பாதுகாப்புக்கு நான் கேரண்டி. தைரியமா என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அம்மா அது வந்து ஐயோ சண்முகம், என்னப்பா இது? இது என் வீடுதான், ஆனா இது நீதிமன்றத்துக்கு சமம். முதல்ல போனை சைலண்ட்ல போடணும்னு யாரும் சொல்லலையா உங்களுக்கு? மன்னிச்சிருங்கம்மா, போலீஸ்காரன் கூட சொன்னா அவன் சைலண்ட்ல போட சொல்லி. ஆனா அம்மா நிக்கார தனிய அவர் சம்சாரம் பஞ்சவர்ணத்துக்கு திடீர்னு நெஞ்சு வலின்ட்டு ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காவ. என் மனைவி தான் கூட இருந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கா. ரொம்ப சீரியஸா இருக்காவ. ஏதாவது ஆத்திர அவசரம்டா போனடி அப்படின்னு சொல்லி இருந்தேன். அதுக்குதான் போனை சைலண்ட்ல போடாம இருந்தேன் மேடம். ஏதோ அவசரம் போல இருக்கு, அதான் போன் அடிச்சிருக்கா. Oh my God. முதல்ல அவங்களை ஏதாவது பண்ணி காப்பாற்ற சொல்லுங்க. ஏதோ நிறைய காசுலாம் செலவாகும் போல இருக்கு, அதுக்குதான் கூப்பிடுதான் நினைக்கேன். நான் வேணா பேசிக்கிட்டோமா? அம்மா நீங்க முதல்ல போனை ஸ்பீக்கர்ல போட்டு பேசுங்க. அதோ போட்டுக்குதம்மா. ஏம்ல பரணி, சண்முகம், பஞ்சவர்ண அக்காக்கு இப்ப எப்படி இருக்கு? பஞ்சவர்ண அக்கா பயங்கர சீரியஸ் டா. மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அப்படியால? இல்லை, இன்னும் எம்பிட்டு நேரம்ல இருக்கே. இப்ப என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே தெரியல. கையில பணம் வேற இல்ல. சனினால பணம் ஏற்பாடு பண்ண முடியுமான்னு தெரியலையேடா. உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும் சொல்றா. நான் என்ன செய்யறது? அதான் கேக்குறோம்ல, இன்னும் எம்பிட்டு மணி நேரம் இருக்கு? நேரம் எல்லாம் பெருசா இல்லடா. அரை மணி நேரத்துக்குள்ள பண்ணி ஆகணும். தெரியல. சரி, நானு இங்க தனிய வாக்குமூலம் கொடுக்குற இடத்துல தான் நிக்கேன். இன்னும் 10 நிமிஷத்துல அவர் வாக்குமூலம் கொடுத்துருவாரு. அவர் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நாம போன் அடிச்சு என்ன ஏதுன்னு பேசிக்கிடுவோம். சரியா? ஜட்ஜம்மா இங்க இருக்காவ. இது முடிச்சுட்டு நான் ஒரு 1/4 மணி நேரத்துல கால் அடிக்க. ஜட்ஜம்மா கோவப்படுத்தாவ. சரியா? சரிடா, சீக்கிரம் கட் பண்ணிக்கிறேன். நான் வேகமா இந்த வாக்குமூலத்தை முடிச்சிடுறேன். நீங்க எப்படியாவது அந்த லேடியை காப்பாத்திடுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் சீக்கிரமா சொல்லுங்க சனியன். உங்க ஐயா சவுந்தரபாண்டியன் நல்லவர்னு சொல்றீங்க. அப்படின்னா போலீஸ் சொல்றதெல்லாம் கட்டுக்கதைன்னு சொல்ல வரீங்களா? நான் உண்மையை அப்படியே சொல்லிடுறேன். தயவு செஞ்சு என் பஞ்சவர்ணத்தை மட்டும் காப்பாத்திருப்பா. சனியன், நீங்க என்கிட்ட தான் பேசணும். நடந்த உண்மையை சொல்றீங்களா? சொல்றேம்மா, நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். உலகத்திலேயே எங்க சவுந்தரபாண்டிய ஐயா மாதிரி கேடுகட்ட ஒரு ஆளை நீங்க பார்த்திருக்கவே முடியாதுமா.